நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. என்னங்க இது? உங்களை தாங்க நாங்க தேடி வர்றோம். நீங்க தேடணும், நான் ஏன் நிக்கணும்? என்னங்க படிப்புக்காக ஒரு கார் வேணும்னு உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட கேட்டாங்களா? கேட்டானுவோ. இன்னைக்கு என் காரை பார்த்தாங்க, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. நான் உடனே இந்த சாவி எங்க கையில கொடுத்து எடுத்துக்கிட்டு போங்கப்பான்னு. எங்க அப்பாவை கேட்காம நாங்க எடுத்துக்கிட்டு போக மாட்டோம்னு சொன்னாங்க. என் பிள்ளையும். ஆமாங்க. உங்களை இன்னும் வந்து பாக்கலையா? அது எப்படிங்க? அவங்க நேர் வழியில வந்துகிட்டு இருப்பாங்க, நீங்க குறுக்கு வழியில இவரை புடிச்சிட்டீங்க. கார் வேகத்தை பசங்க பிடிக்க முடியுங்களா? எப்படியோ உங்க பிள்ளைங்க என் கார்ல உட்கார்ந்து படிச்சு முன்னுக்கு வரணும்னு அந்த ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இந்த சாவி உங்க கையில கொடுக்கறேன். என்ன விலை ஏதுன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அட நீங்க என்னங்க பட்டணத்துக்கு போனா ஃபேன்சி பிரைஸா பல லட்சத்துக்கு கேட்பானுங்க. நீங்க நீங்க 50,000 ரூபாய் கொடுங்க போறோம். வாயாப்பலாம். இருங்க, எப்படி கொடுக்கணும், எந்த முறையில கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமே. இத பாருங்க, உங்க பிள்ளைங்க படிக்கணும்னு நீங்க துடிக்கிறத பார்த்து நான் கண்ணீர் வடிச்சிருக்கேங்க. இப்ப சொல்றேன், உங்க பிள்ளைங்க ஏன் கார்ல உட்கார்ந்து படிச்சு முன்னுக்கு வந்து உத்தியோகத்துல அமர்ந்து கை நிறைய சம்பாரிச்ச பிறகு நீங்க அந்த பணம் கொடுங்க போறீங்க. ஐயா போலாம். ஐயா, உங்களை கண்ணா பொண்ணா நினைச்சனே, கடைசியில பார்த்தா கடவுளா இருக்கீங்களே. ஐயோ, இருந்தாலும் நான் உங்களுக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணி கொண்டு வரேன். தாங்க பிடிக்க. அப்புறம் வாங்கிக்கிறேங்க. உங்க பெரிய மனசா நீங்க காட்டிவிட்டீங்க. உங்களுக்கு முன்னால நான் சின்ன மனசுக்காரர் தான். அதுக்கேத்த அச்சாரம் கொடுக்க வேண்டாமா? நான் ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன். இருங்க. எப்படியா? சுத்தமா கவுத்தாச்சு. இதோட 50 சரியா இருக்கா? புது நோட்டு, அதுவும் நீங்க கொடுத்துருக்கீங்க. சரியா இல்லாமையா போயிடும். அதுல இன்னொன்னு என்ன, நான் கடன் வாங்கின விஷயத்த என் அண்ணன் காதுல கொஞ்ச நாளைக்கு போடாம இருக்கணும். நானே சரி பண்ணி எப்படியாவது திருப்பி கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துறேன். என்னண்ணே? அதுங்க பாருங்க. எங்களுக்கு பணத்தாசையே கிடையாதுங்க, நீங்களே வச்சுக்கங்க. நீங்களே வச்சுக்கோங்க. இவர் பணம் வேண்டாம்னு சொன்னாருன்னு வச்சுங்க, எனக்கு கார் வேண்டாங்க. வாங்கிக்கிறேன். சரி, நான் சொன்னா கேட்க மாட்டீங்க. உட்காருங்க. கொண்டாயா. இந்தாங்க பணம் வாங்கிக்கிறது ரசி. எதுக்குங்க இதெல்லாம்? இது முறைங்க, நீங்க பிடிங்க. வேற கொண்டாயா. இது எதுக்குன்னா, காரையும் இன்சூரன்ஸையும் பேருக்கு மாத்தி கொடுங்கன்னு நீங்க ஒரு கையெழுத்து போட்டு கிட்ட தர்றீங்க. என்ன அது? டைப் படிக்காம வெறுங்காயத்தை கொடுக்குற? அந்த டைபிஸ்ட் வரலீங்க. சரி, டைபிஸ்ட் வரட்டும். டைப் படிச்சதுக்கு அப்புறம் இவர்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கலாம். ஏங்க, நான் முதல்ல கையெழுத்து போட்டுறேன், அதுக்கப்புறம் டைப் படிச்சுங்க. இது பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன். எந்த இடத்துலயும் எந்த பாயகட்டையும் வெத்து பேப்பர்ல கையெழுத்து போடாதீங்க. அது மத்த பசங்க கிட்ட சரியே. நீங்க யாரு? எனக்கு ₹1 அட்வான்ஸா வாங்கிட்டு காரை கொடுத்துட்டு பசங்க படிச்சு முடிஞ்சு சம்பாதிச்சதுக்கு அப்புறம் மீதி பணத்தை வாங்கிக்கிறேன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையை கேட்டுட்டு என் ஈரக்கோலையே தொங்கி போச்சையா. ஐயோ, அந்த மனுஷன் ரொம்ப கவுந்துட்டாருங்க. இனிமே உங்களுக்கு வேலையே இல்ல. பென்சிலு இங்க. ஏங்க, அப்போ இனிமே காரு எங்களுக்கு சொந்தம் தானுங்களே? அது என்னங்க சந்தேகம்? நான் பெத்த கட்டுங்களா? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.